எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 15, 2026 ஷேர்கான் கொடுத்த அனாலிசிஸ் படி நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. ட்ரேட் பண்ற ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதாங்க. இன்னைக்கு நிஃப்டி எந்த பக்கம் போகும்? அதுக்கான ஒரு பதிலைத்தான் நாம இப்போ தேட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இங்க சொல்றது எதுவுமே அட்வைஸ் கிடையாது. இது முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் இல்ல. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போன ட்ரேடிங் டே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு முதல்ல பார்க்கணும். இங்க பாருங்க, போன ட்ரேடிங் நாள்ல நிஃப்டி ஸ்பாட் 23,842லயும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 23,858லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுலேருந்து என்ன தெரியுது? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஒரு 16 பாயிண்ட் பிரீமியத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குன்னு இது காட்டுது. ஓகே, இந்த க்ளோசிங் டேட்டாவை வச்சு இன்னைக்கான ட்ரேடிங் ரேஞ்ச் எப்படி இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த அனாலிசிஸ் படி மார்க்கெட்டுக்கு ஒரு ஃப்ளோர், அதாவது சப்போர்ட் லெவல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 23,534ல இருக்கு. அதே மாதிரி ஒரு சீலிங், அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,150ல இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த லெவல்ஸை வச்சு நாம எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணலாம்? சரி, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்குள்ள நமக்கான வாய்ப்பு எங்க இருக்கு? ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். முதல்ல மார்க்கெட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற அட் தி மணி ஸ்ட்ரைக்ஸ், அதாவது 23,800 மற்றும் 23,850 இதை கவனிக்கணும். ரெண்டாவதா, மார்க்கெட் மேல போகுதா இல்ல கீழே வருதான்னு பார்க்கணும். அந்த மூமெண்ட்டை பொறுத்து நாம கால் ஆப்ஷன்லயோ இல்ல புட் ஆப்ஷன்லயோ ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்கலாம். இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நாம செலக்ட் பண்ற ஆப்ஷன்ல வெறும் 16 பாயிண்ட்ஸ்ல இருந்து அடேங்கப்பா 308 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட்கான வாய்ப்பு இருக்குதான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ரேஞ்ச் இது. இது எதை காட்டுதுன்னா மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே வாய்ப்பு இருக்கிற இடத்துல ரிஸ்க்கும் இருக்கும் இல்லையா? சோ எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம அது முழுமை அடையாது. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மினிமம் ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது நல்லது. இது நம்மள பெரிய நஷ்டத்துல இருந்து காப்பாத்தும். சோ மார்க்கெட்டோட லெவல்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு, ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் தெளிவா இருக்கு. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இந்த தகவல்கள் எல்லாம் வச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல வர மூவ்மெண்ட்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க?